கடந்த ஒரு சில நாட்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் உலகின் வெப்பமான இடங்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கு. ஏறத்தாழ 25 இந்திய நகரங்கள் இப்போ உலகிலேயே அதிக வெப்பம் நிறைந்த நகரங்கள் பட்டியல்ல இருக்கு. இந்த ஏப்ரல் 22 இருந்து ஏப்ரல் 24 வரைக்கும் வெப்ப அலை ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. இந்த நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை மேலும் உயர்ந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எட்டக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டும் பொழுது வெப்ப அலை அறிவிக்கப்படுது. இப்போ இந்த பட்டியல்ல 6 இந்திய நகரங்கள் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில உலகின் வெப்பமான நகரங்கள் பட்டியல்ல முதலிடத்துல இருக்கு. இதுல முதலாவதா வெஸ்ட் பெங்கால உள்ள பெர்பூம், இரண்டாவதா ஒடிசாவில் உள்ள டெல்சர், மூன்றாவதா வெஸ்ட் பெங்கால உள்ள குல்ச்சி, நான்காவதா வெஸ்ட் பெங்கால உள்ள அசன்சோல், ஐந்தாவதா ஒடிசாவில் உள்ள பாலங்கீர், ஆறாவதா வெஸ்ட் பெங்கால உள்ள பர்தமன், ஏழாவதா வெஸ்ட் பெங்கால உள்ள துர்காபூர் ஆகியவை இப்போ 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எட்டியிருக்கு. அதுக்கப்புறமா எட்டாவதா வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பாஷிம் மெண்டிப்பூர், ஜமோரியா, டலூர்பண்ட், ராணிகஞ்ச், பங்குரா, நபாட்விப், மெட்னிபூர், பரம்பூர், பெர்காம்பூர் ஆகிய இந்த நகரங்கள் எல்லாமே வெஸ்ட் பெங்கால்ல 44 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையோட 16 இடம் வரைக்கும் நிரப்பியிருக்கு. 17ஆவதா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அக்பார்பூர், 18ஆவதா சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய மகசாமண்ட், 19ஆ ஒடிசால இருக்கக்கூடிய ரார்கேலா, 20ஆ பீகார்ல இருக்கக்கூடிய பெகுசாராய், 21ஆவதா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காரியாபாத், 22ஆவதா பீகார்ல இருக்கக்கூடிய போஜ்பூர், 23ஆவதா பீகார்ல இருக்கக்கூடிய பக்சார், 24ஆவதா பீகார்ல இருக்கக்கூடிய முன்கர், 25ஆவதா பீகார்ல இருக்கக்கூடிய தர்பாங்கா ஆகிய இந்த நகரங்கள் 44 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையோட 25வது இடம் வரைக்கும் பிடித்திருக்கு. இதுல முதல் 42 இடங்கள் வரைக்கும் இந்திய நகரங்கள் மட்டுமே இருக்கு. அதுவும் 44 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையோட. 43வது இடத்துல நேபாள இருக்கக்கூடிய லும்பினி சான்ஸ்கிரிட்டிக் நகரம் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா 59வது இடம் வரைக்கும் 44 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையோட இந்திய நகரங்கள் மட்டுமே இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியாவில் இப்போ வெப்ப அலை மிக அதிகமா வீசிக்கொண்டிருக்கு. இந்த கடுமையான வெப்பத்திற்கு பல காரணிகளின் கூட்டு விளைவே காரணம் என வானிலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க. இதற்கான முதன்மை காரணங்கள்ல ஒன்று நிலப்பரப்பின் மீது ஏற்படக்கூடிய தீவிர சூரிய வெப்பம். இது ஏற்கனவே பருவமழைக்கு முந்தைய வெப்ப காலமாக கருதப்படக்கூடிய ஏப்ரல் மாதத்துல மேற்பரப்பு வெப்பநிலையை வேகமா அதிகரித்திருக்கு. வட மற்றும் மத்திய இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவக்கூடிய தெளிவான வானம் காரணமா சூரிய கதிர்வீச்சு எந்த தடையும் இல்லாம நிலத்தின் மேற்பரப்பில் விழுவதால அதிக வெப்பம் ஏற்படுது. யுரேசியா மற்றும் இமயமலை பகுதிகளில் குளிர்கால பனிப்பொழிவு குறைவாக இருப்பதாலும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பசிபிக் பெருங்கடல் அதிகரித்து வரக்கூடிய கடல் மேற்பரப்பு வெப்பநிலையும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. சமவெளிகளில் வீசக்கூடிய வறண்ட வடமேற்கு காற்று மேகங்கள் உருவாவதை தடுத்து மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளையும் குறைத்து கொண்டு வருது. இதுக்கு மாறா தெற்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகளில் ஈரப்பதம் அதிகரித்து இடியோடு கூடிய மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. இது நாடு தழுவிய வானிலை அமைப்புகளில் உள்ள வேறுபாட்டை எடுத்துக்காட்டுது. இப்படிப்பட்ட அதீத வெப்பநிலை அதிகரித்து வரக்கூடிய காலநிலை மாறுபாட்டின் அறிகுறி என வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. உலகின் வெப்பமான நகரங்கள்ல பாதிக்கும் மேற்பட்டவை இப்போ இந்தியாவில் இருப்பதால இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுப்பதா வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த வெப்பமான நகரங்களின் பட்டியலை AQI.in இணையதளம் வெளியிட்டிருக்கு.